السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد. அன்பார்ந்த நேர் பெருமக்களே, ஜாகிலியத்தும் இஸ்லாமும் என்ற இத்தொடரான பாடத்தில் அல்லாஹு தஆலா ஜாகிலிய காலத்தில் உள்ள நடைமுறைகளை பற்றி குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஜாகிலியத்து மக்களிடத்தில் இருந்த நிலைப்பாடுகளை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கிறான். நபிகளார் இஸ்லாத்தை சொன்னதன் பின்னால் ஜாகிலியத்தை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்து பேசி இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஜாகிலியத் என்று வருகிற போது அது ஒன்றோடு நிற்பதல்ல, பல வடிவங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். சிந்தனை ரீதியான ஜாகிலியத், தீர்ப்புகள் சம்பந்தமான விடயங்களில் ஜாகிலியத் குறுக்கிடுகிறதை எல்லாம் பேசியிருக்கிறான். அன்று சில பேருடைய நம்பிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் யதுன்னூன பில்லாஹி கைரல் ஹக்கி, அல்லாஹ்வுடைய விடயத்தில் பிழையான நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வை சாதாரண ஒரு அமைப்பிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் மீது தவக்குல் இல்லை, காரியங்களை அல்லாஹ்விடத்திலே சாட்டி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வில்லை. அவர்கள் அல்லாஹ்வை சாதாரண ஒரு அமைப்பிலே வைத்து சிந்திக்கிறார்கள். அம்மா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி, அந்த மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையிலே கண்ணியப்படுத்தவில்லை. அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அவன் இரக்கமுள்ளவன், தயாளன், பண்பாளன், அவன் அன்பாளன் என்பதை இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய துஆக்களை எங்களால் முடியாது, நாங்கள் படுபாவிகள், ஆகவே அல்லாஹ்வை அணுகுவதற்கு நாங்கள் அருகதையற்றவர்கள். எனவே நல்ல மனிதர்களை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற மாதிரியான சிந்தனைக்கு சென்றார்கள். அல்லாஹ் கைரல் ஹக், சத்தியத்துக்கு முரணான சிந்தனை என்பதை அல்லாஹ் ஜாகிலியத்தை குறித்து சொல்கிறான். அல்லாஹ் கண்ணியமானவன், அவனை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்றால், வல் அர்து ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் இந்த பூமியெல்லாம் அவனுடைய கைப்பிடிக்குள்ளே வரும். வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்ட பேப்பர்களை போன்றெல்லாம் வழக்கரத்தில் எடுப்பான். ஆற்றல் மிக்க அல்லாஹ்வை பிழையாக விளங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிழையான நம்பிக்கை என்பதை ஜாகிலியத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் லன்னல் ஜாகிலியா, ஜாகிலியத்து காலத்திலே அறியாமை காலத்து நம்பிக்கை போன்றிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஜாகிலியத் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தது, இஸ்லாத்துக்கு பின்னாலும் அந்த ஜாகிலியத் ஊடுருவும் என்பதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த நேயர்களே, ஜாகிலியத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா சிந்தனை ரீதியான ஜாகிலியத், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே இரக்கமாக கேட்க வேண்டிய துஆவை அவனாக நினைக்கிறான். என்னால் முடியாது, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கிடைக்காது, நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று நினைக்கிறான். அது ஜாகிலியத்து நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, ஏன் அல்லாஹ் சொல்கிறான், தாயை விட அவன் இரக்கமுள்ளவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். அவன் என்னிடத்தில் கேட்டால் நான் உடனே பதில் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் ஒரு அடியான் செய்த பாவத்துக்காக அவன் தௌபா செய்கிறானா, அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூமி முழுக்க பாவத்தை செய்துவிட்டு என்னிடத்தில் அவன் மன்னிப்பை கேட்டால் நான் நிறைவான மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னார்களே, இந்த நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையிலேதான் அறியாமை கால மக்கள் இருந்தார்கள். அதனால் தான் விக்கிரகங்களை வைத்து முன்பு காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க மரணித்த போது அவர்களை சிலையாக வடிவமைத்து அவர்களிடத்திலே செய்திகளை கொடுத்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்களே, அதை கைரல் ஹக்கி, அசத்தியமான சிந்தனை என்று அல்லாஹ் சொல்கிறான். லன்னல் ஜாகிலியா, ஜாகிலியா அறியாமை சிந்தனை, இது அவர்களின் உள்ளத்திலே வந்திருக்கிறது என்று ஒரு யுத்த காலத்திலே பலவீனமான சிந்தனையோடு இருந்த ஈமானில் பலம் குறைந்த மக்களை குறித்து அல்லாஹ் கதைத்திருக்கிறான். இது சிந்தனை ரீதியான ஜாகிலியத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இன்னொரு ஜாகிலியத்தை சொல்கிறான். அப்ப ஹுக்மல் ஜாகிலியத் யபூன், அவர்கள் ஜாகிலியத்து தீர்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஜாகிலியத்து தீர்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். சட்டங்களிலே ஜாகிலியத் ஊடுருவுகிறது. நபிகளார் சொன்னார்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறைஷிகளில் ஒரு பெண் திருடிய நேரத்தில் அவரின் கையை வெட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு, குர்ஆனுடைய முடிவுக்கு நபிகளார் வருகிறார்கள். அவர்கள் பார்த்தார்கள், இந்த பெண்ணுடைய கை துண்டிக்கப்பட்டால் இந்த சமூகத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றார்கள். யார் நபிகளாரிடத்திலே போய் பரிந்து பேசுவதற்கு இருக்கிறார்கள் என்று தேடினார்கள். பொருத்தமான மனிதர் அந்த உசாமா தான் என்று பார்த்தார்கள். உசாமா, வாருங்கள், நபிகளாரிடத்திலே போய் இந்த விடயம் சம்பந்தமாக கதையுங்கள், பரிந்துரை பேசுங்கள், சிபாரிசு செய்யுங்கள், இந்த தண்டனையை மாற்றி வேறொரு தண்டனை கொடுக்க சொல்லுங்கள். கை துண்டிக்கப்பட்டால் கையில்லாத நிலையில் இருக்க ஏன் என்று கேட்டால் அவளுக்கு பதில் சொல்லப்படுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த இந்த கோத்திரத்துக்கே அவப்பெயர் ஏற்படும் அல்லவா, அதனால் கதையுங்கள் என்று சொல்ல உசாமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து நபிகளாரிடத்திலே பேசுகிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்பு காலங்களிலே வாழ்ந்த மக்கள் அழிந்து நாசமாகி போனதற்கு அடிப்படை உயர்குலத்தை சார்ந்தவர்கள் குற்றமிழைத்தால் அவர்களின் சட்டங்கள் அப்படியே மூடிமறைக்கப்படும், அவர்களின் குற்றங்கள் மூடிமறைக்கப்பட்டு சட்டங்கள் நடைமுறைக்கு வராது. தாழ்ந்த அப்பாவி மக்கள் குற்றமிழைத்தால் முறையான சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். இருநிலை காட்டினார்கள், பேதம் காட்டினார்கள். உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம், தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம் என்று மக்களை இரு கூறுகளாக பிரித்தார்கள், வகுத்தார்கள். அதனால் தான் அந்த சமூகம் அழிந்து போன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் ஈர கொழுந்து, என் உள்ள உடம்பிலே ஒரு துண்டு, இந்த பாத்திமா தான் களவெடுத்தாலும் இந்த பாத்திமாவின் கையை வெட்டுவேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரக்கமுள்ள அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபி கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே நபிகளாருக்கு விருப்பமானவர் யார்? பாத்திமா தான் என்று சொன்னார்கள். இந்த பாத்திமா தான் களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் என்று சட்டத்தை, நீதத்தை இந்த சமூகத்துக்கு காட்டினார்கள். இது நீதம், இஸ்லாம். நீதமின்மை ஜாகிலியத் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அறியாமை கால இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ளவன் நீதமில்லாமல் நடந்தால் அதற்கு பேர் ஜாகிலியத் என்றால், இன்றைய சமூகத்திலே வாழுகிற மனிதன் நீதமில்லாமல் நடந்தால் அதற்கு என்ன பெயர்? அதே ஜாகிலியத் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜாகிலியத் ஒரு காலத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, முடக்கப்பட்டதல்ல, ஒரு காலத்தோடு நின்று போவதல்ல. ஜாகிலியத் என்பது மனிதன் நலவையும் கெடுதியையும் செய்யும் காலமெல்லாம் உலகத்திலே சத்தியம் இருக்க அசத்தியமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு சோதனை, அது ஒரு போராட்ட களம். அது அதனால் அந்த அசத்தியம் எல்லாம் ஜாகிலியத் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்து குர்ஆனிலே அல் மாயிதா என்ற அத்தியாயத்தின் 50வது வசனம், அஃபஹுக்மல் ஜாகிலியத் யபூன், ஜாகிலியத் தீர்ப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே. இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னால் அன்று மதீனாவிலே இஸ்லாமிய ஆட்சி தலைதூக்கி நிற்கின்ற நேரம் அது. அன்று பனு குரைலா, பனு நதீர் என்ற இரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அந்த பனு நதீரை பொறுத்தவரையில் அவர்கள் பனு குரைலாவை விட சிறப்பான கோத்திரமாக இருந்தார்கள். ஜாகிலிய காலத்திலே தலைமைத்துவம் என்பது இருக்கவில்லை. கோத்திரங்களிலே அவர்கள் பிறப்பின் அடிப்படையிலே பெருமை அடித்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றிருந்தார்கள். அடிக்கடி பிரச்சனைகள் மூண்டு கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் உயர்ந்தவர்கள் மேலிருந்தார்கள், தாழ்ந்தவர்களை முடக்கித்தான் பார்த்தார்கள், அடக்கி பார்த்தார்கள். அன்றைய ஜாகிலியத்தில் பனு குரைலாக்களை விட பனு நதீர் கோத்திரத்தார்கள் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் அப்படி பார்த்தார்கள். இப்போது அந்த பனு குரைலாவை சார்ந்த யாராவது ஒருவர் பனு நதீரிலே உள்ள ஒருவரை கொலை செய்தால் கொலைக்கு கொலை என்று பழி தீர்ப்பார்கள். சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று அவர்களின் ஆணவத்தை பயன்படுத்தி, பிறப்பின் அடிப்படையில் சிறந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டை பயன்படுத்தி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் இதே பனு நதீரை சார்ந்த சிறப்பு சமூகம் என்று சொல்லிக் கொள்கிற அந்த சமூகத்திலே உள்ள ஒருவர் அப்பாவி சமூகமான பனு குரைலாவிலே ஒருவரை கொன்றால் பழிக்கு பழி தீர்க்க விடமாட்டார்கள். ஓரளவு அவர்கள் மட்டிட்டு ஒரு அளவு அவர்கள் பேரிச்சம்பளங்களை இவர்களுக்கு கொடுத்து அந்த கொலைக்கு பகரமான அந்த தீர்வு இதுதான் என்று அவர்கள் அந்த சட்டத்தை மூடி மறைத்து சமாளித்து போட்டு விடுவார்கள். இப்படி நடந்து வந்த நேரத்தில் இஸ்லாம் உதயமாகிறது. தீர்ப்பை நோக்கி அழகான கலாச்சாரமாக இஸ்லாம் வெளிச்சத்தை நோக்கி வருகிறது.
பாரபட்சம் காட்டாத ரப்புல் ஆலமீனின் படைப்புகள் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களே கண்ணியமான மனிதர் அல்லாஹ்விடத்தில் இறையச்சமுள்ளவர்தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படியான நிலையில் சட்டம் நடைமுறையிலே நீதமாக நிற்கிறது, அது மரமாக வளர்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்தபோது பனு நதீர் கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் பனு குரைலாவிலே ஒருவரை கொன்றவுடனே பழைய ஜாகிலியத்தை போன்ற நிலையிலே சமாளிக்க வருகிறார்கள். அம்மக்கள் சொன்னார்கள், இங்கே தீர்ப்பு சொல்வதற்கு நபிகளார் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறக்கப்படுகிறது, நபியே அஃபஹுக்மல் ஜாகிலியத்தி யபகூன், அவர்கள் ஜாகிலியத்து தீர்ப்பையா எதிர்பார்க்கிறார்கள்? சத்தியம் தெளிவாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்பது மிக தெளிவான ஆதாரபூர்வமான அபூதாவுதிலே 4494வது இலக்கத்திலே பதிவாக இருக்கிறது. அன்பார்ந்த நேர்பெருமக்களே, உண்மையிலேயே ஜாகிலியத்தை சரியாக இனங்காண வேண்டும். இந்த ஒரு சம்பவத்தை எடுத்து பார்த்தால் சமூகத்தில் எத்தனை ஜாகிலியத் பள்ளி வாயில்களுக்குள்ளே இருந்து, பாடசாலைகள் இருந்து, வகுப்பறைகள் இருந்து, வீடுகளுக்கு உள்ளே இருந்து இஸ்லாத்தை பேசுகின்ற தளங்கள் களங்கள் இருந்து சுப்ஹானல்லாஹ் ஜாகிலியத் தலை தூக்கி நிற்கிறது. ஆனால் ஜாகிலியத் என்றால் என்ன என்று தெரியாத, அறியாமையை அறியாத நிலையிலே வாழுகிறது தான் இதற்கு காரணம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே அபூஜஹலின் கொள்கை எனக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்வார்கள், உத்பாவின் கொள்கை எனக்கு வேண்டாம் என்பார்கள். ஜாகிலியத்து கலாச்சார அன்றைய கால விக்கிரக வணங்கிகளுடைய கலாச்சாரம் எனக்கு வேண்டாம் என்று யாரும் சொல்வார்கள். ஆனால் அவர்களிடத்திலே அது இருக்கிறதே. காரணம் ஜாகிலியத்து என்ன, இஸ்லாம் என்ன என்று வேறு பிரித்து அறிகின்ற ஆற்றலும் தகைமையும் அறிவும் இல்லாததான் இதற்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜாகிலியத்தை இனங்காண்போம். இப்பாடம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.